ஹாய், ரத்னாந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கானா வாழைக்கீரை பொரியல். வாங்க அதுக்கு கீரை பறிச்சிட்டு வரலாம். இது பாருங்க, ஊதா கலர் பூவு, நீல கலர் பூவுன்னு 2 விதமான பூ இருக்கிற செடி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கீரையை எலசாக கிள்ளிக்கோங்க. தண்டு இருக்கிற மாதிரி கீரை கிள்ளாதீங்க. இந்த கீரை கிள்ளிட்டு வந்தாச்சு. இப்போது பூ கீரையெல்லாம் சேர்த்து பறிச்சாச்சு. கீரை பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஊதா கலர், நீல கலர். இங்கே பாருங்கள், ஊதா கலர் இலை ரவுண்டாகவும், ப்ளூ கலரோட பூ இலை நீளமாகவும் இருக்குது. ரொம்ப எலசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ எலசாக இருந்தாலும் தண்டெல்லாம் போடக்கூடாது, இலை மட்டும்தான் போடணும். வெறும் கீரையை மட்டும் கிள்ளி சுத்தம் பண்ணி அவங்கவுங்க தேவைக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு பூண்டு கொஞ்சம் நிறைய இதுக்கு தோலை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கீரையை க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பூண்டையும் உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கானா வாழைக்கீரை சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரணமாக லேட் ஆகும். அதனால் காலை உணவாக இதை எடுத்துக்கோங்க. இந்த கீரையை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு 2 தடவை காலை உணவாக நல்லா 1 கப்பு கீரையை உணவில் சூடாக சாதத்தில் பொரியலோ கூட்டோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கீரை செய்யும் போது கொஞ்ச நேரம் திறந்து வேக வைங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சு தான் இந்த கீரையை செய்யணும். கானா வாழை, அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரைங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீரைக்கெல்லாம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி நிறைய நேரம் வேக வச்சு தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி திறந்து வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இந்த கீரை மூல நோய்க்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டா மூலம் குறையும். அதே மாதிரி உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற கிருமி குறையும். குடலில் இருக்கிற கெட்ட பூச்சிகள் அழியும். அடிக்கடிக்கு பேதி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வரும். தொடர்ந்து இருமல், சளின்னு இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடலில் பூச்சிகள் இருக்கும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த கீரை உதவியாக இருக்கும். அதே மாதிரி பெரும் வயிறாக இருக்குது பார்த்திங்களா, ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுமே இந்த கீரையை பொரியலாவோ கூட்டாவோ காலை நேரங்களில் செஞ்சு சாப்பிட்ணும். எப்போவுமே கீரைக்கு மஞ்சத்தூள், உப்பு பார்த்து போடுங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக கீரைக்கு போடணும். உப்பு கீரை வெந்ததுக்கப்புறம் போடுங்க. முதல்லையே போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும். அதே மாதிரி கீரைக்கு தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. அதுவுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு இதெல்லாம் கூட இந்த கீரைக்கு குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதனால் இந்த கீரையை வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களும் வயிறு புண்ணு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையில் இருக்கிற சத்து ஸ்கின் ப்ராப்ளம் சொல்கிறாங்க இல்லையா, தோல் நோய், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த கீரையை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டா அந்த தோல் நோய் படிப்படியாக குணமாகும். ரொம்ப ஆரோக்கியமான கீரை, நிறைய மருத்துவ குணம் இருக்கிற கீரை. இப்போ இந்த கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை வாரம் 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. குடல் ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடுங்கள், சந்தோஷமாக இருங்க.